நாமல் ராஜபக்சவால சும்மாவே இருக்க முடியல. நேற்று முறை அறிக்கை விட்டவர் இன்றைக்கு முறை அறிக்கை விட்டுக்கார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகளை அரசாங்கம் மூடி மறைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னதான் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு துயரமான செய்தி. 19 வயதுடைய ஒரு இளம் குடும்ப பெண் தன்னுடைய உயிரை தானே மாற்றிருக்கிறார் சீதன பிரச்சனை காரணமாக. எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தங்களுக்கு பெற்றுமளவிலான லாபம் கிடைத்திருப்பதாக, அதாவது வரி வருமானம் கிடைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். டாலருக்கு எதிரான ரூபாயினுடைய பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து கொண்டே செல்கிறது. எனவே அது குறித்த விவரத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று ஒரு 14 பக்க அறிக்கை ஒன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்டு அதில் நிறைய ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்பட்டது தானே. நேற்றே கிட்டத்தட்ட தீர்ப்பு சொன்ன மாதிரி தான். அதாவது இதில் பிரதானமான ஆள் சுரேஷ் சாலே தான் என்று சொல்லப்பட்டது தானே. நேற்றே நாமல் ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்றை விட்டவர். நாங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு ரகசியமாக எல்லாம் போகையில் பகிரங்கமாக தான் போனாங்கள். அதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. எந்த விசாரணையாக இருந்தாலும் நாங்கள் முகம் கொடுப்போம் என்று சொல்லி அறிக்கை விட்டவர். நினைக்கிறேன் நேற்று அந்த அறிக்கை விட்டு அவரால் இருப்பு கொள்ள முடியல போறதுக்கு. பிறகு இன்றைக்கு மறுபடியும் ஊடகவியலாளர்களை சந்தித்து திரும்பவும் ஒரு அறிக்கை விட்டுக்காரு என்று சொன்னால் அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை இப்போ மூடி மறைக்குதான். உண்மையான குற்றவாளிகளை பற்றி வெளியில சொல்லவே இல்லையாம் என்று சொல்லி வச்சுக்கார். அப்ப உண்மையான குற்றவாளிகள் என்று சொல்லி அவர் யாரை சொல்றார்? அப்ப அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது. நாமல் ராஜபக்சவுக்கு நல்ல வடிவா தெரிஞ்சிருக்குது உண்மையான குற்றவாளிகள் வேறு எங்கே இருக்கணும் என்று சொல்லி. அதனால தான் அவர் சொல்றார். நேற்று சொல்லப்பட்டதான நீதிமன்றத்தில் சுரேஷ் சாலே தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லி. அப்போ சுரேஷ் சாலையை உண்மையான குற்றவாளியாக அவர் ஏற்றுக்கொள்ள போறடக்கு. அவரை விடவும் வேறு யாக்கள் இருக்கணும்ன்றது நாமல் ராஜபக்சவுக்கு நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்கு போறடக்கு. அதனால இன்றைக்கு சொல்லியிருக்கார் உண்மையான குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு மூடி மறைக்கிறது என்று சொல்லி. அதை விட இன்னும் ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. என்ன சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தாக்குதல் தாரிகள் இருக்கணும் தானே. அந்த தாக்குதல் தாரிகளினுடைய பெற்றோர்கள் ஜேவிபியினுடைய ஆதரவாளர்களாம். அந்த கால ஜேவிபியினுடைய ஆதரவாளர்களாம். அதாவது சஹ்ரான் ஹாசிம் மற்ற தாக்குதலாளிகள் இருக்கணும் தானே. அவர்களுடைய பெற்றோர்கள் ஜேவிபியினுடைய சப்போர்ட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவருடைய தந்தையார் அப்பா ஜேவிபியினுடைய தேசிய பட்டியலில் இருந்தவராம். இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கனெக்ட் பண்ணி என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் ஜேவிபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்ல வராரோன்னு தெரியல. எனவே இப்படியான ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகளினுடைய பெயர்களை இதுவரைக்கும் சொல்லல, அரசாங்கம் சொல்லலன்னு சொல்லி இப்போ நாமல் ராஜபக்ச சொல்லிக் கொண்டிருக்காரு தானே. கொஞ்சம் பொறுங்க பாஸ், அவசரப்படாதீங்க. அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த நீதிமன்ற அமர்வுகளில் சுரேஷ் சாலே அவர்கள் தன்னுடைய வாயாலேயே நீதிமன்றத்தில் சொல்லுவார், நான் இவருக்காகத்தான் இந்த வேலையை செய்தனான், இவரை ஆட்சியில் கொண்டு வரத்துக்குத்தான் இந்த வேலையை நான் திட்டமிட்டு செய்தனான் என்று சொல்லி அவரே தன்னுடைய வாயால சொல்லுவார். அதுவரைக்கும் நாமல் ராஜபக்ச பொறுத்திருக்க வேணும். டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து கொண்டே செல்கின்றது. இது மக்கள் மத்தியிலும் பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலும் ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 354 ரூபாவாக மாறி இருக்கிறது. அதாவது இலங்கையில் நீங்கள் ஒரு டாலரை வாங்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 354 ரூபா காசு கொடுத்தா தான், ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு டாலர் கிடைக்கும். அதாவது அதனுடைய விற்பனை விலை 354 ரூபாவாக இருக்கிறது. அதே வேளையில் டாலர் ஒன்றுக்கான கொள்வனவு விலை 342 ரூபாவாக இருக்கிறது. சரியா சொல்ல போனால் 342 ரூபா 63%. அதாவது உங்கள்கிட்ட டாலர் நீங்கள் அதை கொண்டு விற்க போறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து டாலரை வாங்கிக்கொள்ள 342 ரூபா தான் தெரிவினம். இதே நீங்கள் போய் டாலரை வாங்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 354 ரூபா கொடுக்கணும். எனவே டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது. இது பொருளாதார ரீதியான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் தானே. பொருட்களுக்கான விலைகளை அதிகரிக்க செய்யும். எனவே இது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கவலையை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். எனவே அரசாங்கம் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இலங்கையில் மின் கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்கப்படுமா
ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு தகவல் வந்து பரவிக்கொண்டே இருக்குது. இந்த மாதம் அதிகரிக்க போது, வார மாதம் அதிகரிக்க போது, என்ற டொலர்னுடைய பெறுமதி குறையுது தானே, அப்போ மின் கட்டணங்கள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து எரிசக்தி அமைச்சர், அதாவது புதிய எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக வந்து பதில் சொல்லியிருக்கார். செப்டம்பர் மாதம் வரைக்கும் மின்சார கட்டணங்களை அதிகரிக்கிற நோக்கம் எமக்கு கிடையாது, அதற்கான ஒரு ஐடியா, அதற்கான ஒரு எண்ணம் எங்களிடம் இல்லை என்று சொல்லி புதிய எரிசக்தி அமைச்சர் பதில் சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இப்போ அந்த கேள்வி வந்து பரவலாக முன்வைக்கப்படுது, அதுக்கு தான் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டல வந்து மின் கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டது. அது வந்து எல்லா பொதுமக்களுக்கும் இல்லை, 180 யூனிட்ஸுக்கு மேலே பாவிக்கிறார்களுக்கு தான் மின் கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டது. அதாவது 180 யூனிட்ஸுக்கும் அதிக யூனிட்ஸ் மின்சாரத்தை பாவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டண அதிகரிப்பு வந்து பொருந்துமே தவிர அதுக்கு குறைவாக பாவிப்பவர்களுக்கு அந்த கட்டணம் வந்து பொருந்தாது. எனவே இலங்கையில் வாழ்கிற 95% மக்களுக்கு வந்து அந்த மின் கட்டணம் பொருந்தாது என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. எனவே இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் மின் கட்டணம் அதிகரிக்காது என்று சொல்லி அமைச்சர் சொல்லியுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் திருமதி தயாளினி திலீபன் அண்மையில் வந்து கொலை செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விசாரணைகள், நீதிமன்ற விசாரணைகள் நேற்று இடம்பெற்றிருந்தன. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து அரசல் புரசலாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் அவருடைய இறப்புக்கு காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தான் காரணம்ன்றதை இப்போ மருத்துவ ஆய்வுகள், மருத்துவர்களுடைய அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த தகவலை போலீசார் நேற்று நீதிமன்றத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனையடுத்து சந்தேக நபர்கள், முக்கியமான 2 சந்தேக நபர்கள், ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவாவினுடைய மகள், பெத்த மகள், மற்றது வந்து மருமகன், 2 பேருமே வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீதான சந்தேகம் வந்து இப்பொழுது வலுப்பெறுவதாக, அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதனை செய்திருப்பார்கள் என்று சொல்லி இப்பொழுது சந்தேகம் வலுப்பதாக நேற்று நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டது. இனி விசாரணைகள் முடிவில் வந்து அது உறுதிப்படுத்தப்படும். ஒவ்வொரு சம்பவமே வந்து முதல் வந்து சந்தேகமாக சொல்லப்படும், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி பிறகு விசாரணைகள் நடக்க அது வந்து உறுதிப்படுத்தப்படும். ஏற்கனவே வெளிவந்த தகவல் என்னன்னு சொன்னா, மகள் வந்து காலை அமுக்கி பிடிக்க, பெத்த மகள் வந்து காலை அமுக்கி பிடிக்க மருமகன் வந்து கொலை செய்தார் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வந்தது. அதை வந்து ஒரு சில தரப்பினர் வந்து மறுத்திருந்தார்கள். சிச்சி, அவசரப்பட்டலாம் அப்படி சொல்லாதீங்க, நீங்க போய் பார்த்தீங்களா நேர, அப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு சில தரப்பினர் வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்தார்கள். ஒரு பத்திரிகையில வந்து முன்பக்கத்தில் தலைப்புச் செய்தியெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கோ, யாருமே வாய் துறக்காதீங்கன்னு சொல்லி, அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து வர ஒரு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் செய்தி போட்டிருந்துச்சுன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்கோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி. இந்த நாட்டில் வந்து எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, எத்தனையோ வழக்கு விசாரணை எல்லாம் நீதிமன்றத்தில் நடக்குது. இதை பற்றி மட்டும் மக்கள் கதைக்கக்கூடாதாம் என்று சொல்லி தலைப்புச் செய்தியெல்லாம் போட்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அதுக்கு பின்னாலே நிறைய காரணங்கள் இருக்குது, நாங்கள் பிறகு பேசுவோம். எனவே இப்படியான பின்னணியில் வந்து இப்போ நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது கழுத்து நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டது என்று சொல்லியும், இந்த 2 நபர்கள் மேலேயும் சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றொரு துயரமான செய்தி. ஒரு 19 வயதுடைய இளம் குடும்ப பெண் தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்ச்சிருக்கிறார் நேற்று 20ஆம் திகதி. இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 வயதுடைய யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஜென்சி என்று சொல்லப்படுற இளம் குடும்ப பெண். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த பெண் வந்து இப்போ 4 மாதத்துக்கு முதல் தான் மேரி பண்ணியிருக்கிறார். அதாவது 2 வருஷமாக லவ் பண்ணி இருந்திருக்கணும். லவ் பண்ணி போட்டு இப்போ 4 மாதத்துக்கு முதல் தான் மேரி பண்ணியிருக்கணும். இந்த பெண் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவாம். அப்போ மேரி பண்ணி வந்த பிறகு மாமியார் இருக்கிறா தானே, அவள் வந்து சீதனம் கேட்டுக்கிறா. என்ன சீதனம் கேட்டுக்கிறான்னு சொன்னால் 25 பவுன் தங்க நகையும் ஒரு வீடும் வேணும் என்று சொல்லி அவள் சீதனம் கேட்டுக்கிறா. அப்போ மாமியார் வந்து சீதனம் கேட்கும்போது, அம்மா வந்து சீதனம் கேட்கும்போது, ஹஸ்பண்ட் இருக்கார் தானே நடுவில், ஹஸ்பண்ட் அவர் என்ன செய்யணும், தாக்கி போய் சொல்லிக்கணும், அம்மா அப்படியெல்லாம் கேட்காதீங்கோ, நான் 2 வருஷமாக லவ் பண்ணான், அது கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை, லவ் பண்ணிக்குள்ளே எனக்கு தெரியுமாவே கஷ்டம் என்று சொல்லி, அதனால் வந்து நீங்கள் சீதனம் கேட்குற சரியில்லை, இப்போ நான் மேரி பண்ணிட்டேன், எனவே குடும்பத்தை வந்து நான் ரன் பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி குடும்பத்தை ரன் பண்ணுவேன் அம்மா என்று சொல்லி தாயாரை சமாளிச்சிருக்கணும். நடுவில் இருந்தவர் வந்து பேசாமல் ஆமாஞ்சாமி போட்டிருப்பார் போல இருக்கு. எனவே அவர் பேசாமல் இருந்தோடனே இந்த பிள்ளைக்கு வந்து டார்ச்சர் ஆகிட்டுது. அவள் வந்து தொடர்ந்து வீட்டை கொண்டு வா,
நகையை கொண்டு வந்து கேட்க அது ஒரு டார்ச்சர் தானே. எனவே மேரி பண்ணி 4 மாதம் முடியலை, அதுக்கிடையில் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சிருக்கிறா இந்த இளம் குடும்ப பெண். அது மட்டும் இல்லாமல் மாமியார் வந்து இன்னும் ஒரு கதையும் சொல்லிக்கிறார் என்று சொன்னால், சீதனத்தை கொண்டு வந்து வை, அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய மகனை வந்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லி. அப்போ மேரி பண்ணி 4 மாதம் தான் ஆகுது, இளம் குடும்பம் பெற தன்னுடைய புருஷனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எந்த பெண்ணாவது சம்மதிப்பாவா? இல்லை. அப்படி சொன்னதுக்கு வந்து இவா கேட்கல, மாமியார் கேட்கல. இந்த மாதிரி சீதன பிரச்சனை இழுபடைக்குள்ள அதை பொறுக்க முடியாமல் நேற்று தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்த்திருக்கிறார் இந்த இளம் குடும்ப பெண். இதில் வந்து முழு பிழையும், அதாவது கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் முழு பிழையும் வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற நடுவில் அவரில் தான் முழு பிழையும். லவ் பண்ணிக்கவும் நான் தெரியாதா, 2 வருஷமாக லவ் பண்ணிக்க தெரியாதா அந்த பிள்ளைகிட்ட வந்து காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நடுவில் இருக்கிற நீ வைஃபையும் ஹேண்டில் பண்ணணும், அம்மாவையும் ஹேண்டில் பண்ணணும், 2 பேரையும் சமாளித்து கொண்டு போகணும். அந்த திறமை இல்லையோ கதை சரி. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.